ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையரங்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் கடைசி தோட்டா. PR சாமிநாதன் தயாரித்து இசையமைத்து நவீன்குமார் டைரக்ஷன் பண்ணி ராதா ரவி, ஸ்ரீ, குஷி நாயர், வனிதா விஜயகுமார் இன்னும் நிறைய பேர் நடிச்ச படம் தான் கடைசி தோட்டா. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, அழகா கொடைக்கானல காமிக்கிறாங்க. அந்த கொடைக்கானல ஒரு ரிசார்ட். அந்த ரிசார்ட்ல பாத்தீங்கன்னா 5 ரூம்லயும் பாத்தீங்கன்னா 5 விதமான ஆட்கள் வந்து தங்கியிருக்காங்க. அதுல ஒரு ரூம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்ரீயும் ஹீரோயின் குஷி நாயரும் வந்து அந்த அந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல வந்து ஏன் அவங்க வந்தாங்க கேட்டீங்கன்னா, 7 வருஷ காதல், வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கானி வந்திருக்க கப்பல். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு பர்பஸ்க்கானி வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெசார்ட்ல வந்து ஹனிமூன் நடக்குது. ஹனிமூன் நடந்த உடனே ஸ்ரீ என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, வெளியில போய் தம் அடிச்சு வரலாம்னு சொல்லிட்டு ரிலாக்ஸிங்கானி தம் அடிக்கும் போது அங்க ஒரு துப்பாக்கி சத்தத்தோட ஒரு மர்டர் நடக்குது. மர்டரை வந்து இவர் பார்த்துடுறாரு. அவருக்கு ரொம்ப பதட்டம், நம்ம வந்திருக்கதோ ஹனிமூனுக்கு, இந்த மாதிரி மர்டர் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்துறாரு. மர்டரர் யாருன்னு பாத்துறாரு. என்ன சரி காலையில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட அண்டர்ல வந்துடுறாங்க. அந்த ரிசார்ட்டே வந்து போலீஸோட அண்டர்னு வந்துருது. இந்த போலீஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா வனிதா விஜயகுமார். ஸோ இப்போ யாரு கொலையாளி அப்படிங்கிறத வனிதா விஜயகுமார் வந்து கண்டுபிடிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோடைய கதை. அந்த ரிசார்ட்ல கொலை எதுக்காண்டி நடந்துச்சு, அந்த கொலையை பண்ணவங்க யாரு, இதை வந்து கண்டுபிடிக்கிறது. அந்த ரிசார்ட்ல வந்து கொலை ஏன் நடந்துச்சு, அந்த கொலையை பண்ணது யாரு, அந்த ரிசார்ட்ல தங்கியிருக்கிறவங்களுக்கும் கொலைக்கும் என்ன சம்பந்தம், இதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து நகருது. கதையை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல கதைன்னு தான் சொல்லலாம். இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்ஜெட்டுங்கிற ஒரு பிரச்சனையில வந்ததுனால அந்த படத்தை ஸ்கிரீன் பிளே பண்ண விதை வந்து கொஞ்சம் லேகா தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். படத்தோடைய பாசிட்டிவ் அப்படி சொன்னோம்னா ஒன் அண்ட் ஒன்லி ராதா ரவி சார் சொல்லலாம். ராதா ரவி சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்குது. இதுவரை வந்து அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரான்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அவர் வந்து இந்த உதட்டியே வந்து இப்படி சொல்றதுலயே வந்து பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. அவர் ஏன்னா ரிட்டையர்டு கார்னர். அவருடைய போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா இருக்கு. நல்லாவே எழுதியிருக்காருன்னு சொல்லணும் நவீன்குமாரை பொறுத்தவரை அவருக்கு கொடுத்த காசுல வந்து கரெக்ட் வந்து எதாவது என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த ப்ரொடியூசர் கொடுத்த அந்த காசை மினிமம் பட்ஜெட்டை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவே வேலை வாங்கியிருக்காரு. அவருக்கு இன்னொரு பட்ஜெட் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்தை அவர் வேற லெவலில் கொண்டு போயிருப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு தான் இருந்து டைரக்ஷனை பொறுத்தவரை எந்த குற்றமுமே சொல்ல முடியாது. அவருக்கு கொடுத்த பட்ஜெட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் அவர் என்ன செய்வார், அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ, அதாவது நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ள வர விடாம பண்ற அளவுக்கு பட்ஜெட். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட கொண்டு போக முடியாது. அந்த கதைக்கு தேவைப்பட்டாலுமே அடுத்த நகர்வுக்கு போக முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவரை உண்மையில நம்ம பாராட்டி ஆகணும். அறிமுக டைரக்டர்னு நினைக்கிறேன். அவருக்கு கண்டிப்பா வந்து சிறந்த எதிர்காலம் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. நவீன்குமாரை பொறுத்தவரை அவருடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அவருடைய கதையுமே வந்து நல்லாவே செஞ்சிருக்காரு. இதை வந்து எடுத்து போறதுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருந்தாருன்னா இன்னுமே வேற லெவல் படமா போயிருக்கும். ஒரு நல்ல காஸ்டிங் கூட இருந்துச்சு. ஸ்ரீயை பத்தி சொல்லணும்னா, ஸ்ரீ வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல நடிகர் சொல்லலாம். நிறைய படத்துல வந்து பண்ணினாரு. இப்ப அமரன்ல கூட வந்து அவருடைய சின்ன போர்ஷனா இருந்தாலும் கியூட்டா அவருக்கு என்ன தேவையோ அந்த இதை கரெக்டா பண்ணியிருப்பாரு. ஸ்ரீயை பொறுத்தவரை அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து ஐ விட்னஸா இருக்காரு. அந்த ஐ விட்னஸ் வந்து இவர் யாருன்னு தெரிஞ்சுமே அவர் போய் அந்த போலீஸ்ல போயிட்டு இவன் தான் கொலகாரன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவர் பதட்டமா இருக்கட்டும், ஒரு கட்டத்துல சொல்ல போலான் இருக்கும் போது அவரோட மனநிலை எந்த மாதிரி அந்த கொலையாளி மாத்துறாங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிக்க. ஒரு கட்டத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகி நீ நம்மளால இந்த இப்படி வந்து என்னால வாழ முடியாது, நான் வந்ததே வந்தேன்னா ஹனிமூனுக்கு என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன், என்னை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட்டான்னு சொல்லிட்டு வைஃப்டையும் சொல்ல முடியாம, மர்டர் யாருன்னு இன்ஸ்பெக்டர்ட்டையும் சொல்ல முடியாம அவர் தவிக்கிற தவிப்பா இருக்கட்டும், ஆக்டிங்ல காமன் கம்போஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல ஸ்ரீ. இதை நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம பாராட்டி ஆகணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராதாரவி சார் அந்த ரிட்டையர்ட் கார்னரா வந்து அவருமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து யூடியூபரா வந்திருக்காங்க ஒரு 4 பேர். அவங்களுக்கு நல்லாவே நிறைய போர்ஷன் வந்து அவங்க பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களையும் சரியா பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கட்டங்கள் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்குது. இன்டர்வலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரியா பண்ணியிருக்காங்க. படத்துல ஹீரோயின்ங்கிற போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குஷி நாயர்ங்கிற ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினம்ங்கிற ஒரு படத்துல பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த பொண்ணை வந்து இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு படத்துக்கு ஹீரோயினே அவங்க, ஆனா அவங்களுக்கான போர்ஷனை சரியா வந்து கொடுத்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்ல முடியும். அவங்களுடைய நடிக்கிறதுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸுமே சரியா கொடுக்கல. ஆனாலுமே அவங்க சின்ன சின்ன கியூட்டான ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிளஸ் வந்து அந்த போல்டான ஒரு அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனை கூட ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அழகாவும் இருக்காங்க. அவங்க வந்து ஓரளவு வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தாலுமே அவங்கள போர்ஷன் எல்லாம் சரியா கம்ப்ளீட் பண்ணல, நிறைய டைலாக்லாம் கொடுக்கல, சும்மா டம்மியா யூஸ் பண்ணிட்டாரோ டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, படத்துடைய டைட்டில் கார்டில் கூட அவர் பேரை போடல. அது எதனால
ப்ரொமோஷனுக்கு வராமல் தூக்குனாங்களா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையான்றது தெரியாது. ஆனால் அவங்க பேரே நம்மளுக்கு வரல. நம்ம வந்து சில டீட்டெயில் எடுத்த பின்னாடி தான் அவங்க பொண்ணு பேரே குஷி நாயர்னு நமக்கு தெரிய வருது. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை வந்து ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் கொடுத்துட்டு ஓரளவு சுமாராக உட்கார மாதிரி பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து டைம்ல இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். படத்துக்கு என்னோட மார்க்கு 10க்கு வந்து 5 மார்க் கொடுப்பேன். அதுவும் வந்து டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த படங்கள் வந்து நிறைய புடிச்சளவில் பண்ணியிருந்தா வேற லெவலில் போயிருந்துருக்கும். அதெல்லாம் இல்லாததுனால வந்து சரியாகவே போயிருக்கு. சாங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிஜிஎம்லாம் சரியாகவே ஒட்டலன்னு தான் நான் சொல்ல முடியும். அவரே தயாரிப்புல இருக்காரு. ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கொடுக்காம அந்த சாங்கை போய் ராதா ரவிக்கும் ராதாரோடைய பேர் ஒருத்தவங்க இருக்காங்க ஸ்ரீஜான் வரும் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்னமோ ஒரு வித்தியாசமா இருக்கு. என்னடா இது, ஒரு ஹீரோயினுக்கு அந்த பாட்டு போயிருந்தோம்னா அந்த லவ் மாண்டேஜ் சாங்ஸ் போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அவங்க ஏன் வந்து ஹீரோவா இல்லாம ஒரு கேரக்டருக்கு போய் அந்த சாங்கை ஏன் வச்சாங்கன்னு தெரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்ஸ் பார்க்கும்போது பயங்கர கிரிஞ்சா இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ராதாரவி சாரோடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதுல அந்த அவங்க லேடி இருக்காங்களே அவங்களுக்கு ஏஜ், ஏன் அவங்களுக்கு இந்த சாங்கை போய் வைக்கணும், அதுல என்ன நடந்துச்சு அப்படின்றது சரியாவே நமக்கு விளங்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த சூழ்நிலை தான் அந்த படம் போயிட்டு இருக்கு. டைம் கிடைச்சா நீங்க ஒரு தடவை பாருங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.